ஓம் அமிர்தேஸ்வரியை நமக நம சிவாயா. இன்னைக்கு நம்ம ஒரு புதிய புக்கை தான் ரெஃபர் பண்ண போகிறோம். என்னது அப்படின்னா, சுவாமினி கிருஷ்ணாமிர்த பிராணா எழுதின ஒரு புக்கு. ஸோ எல்லாத்துக்குமே சுவாமினி கிருஷ்ணாமிர்த பிராணா அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவங்க எப்போவுமே அம்மா கூடயே தான் இருப்பாங்க. இவங்களை தெரியாதவங்க யாருன்னுமே சொல்ல முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா நான் அந்த புக்கை பல நாள் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் போகும்போது அவங்க புக் எனக்கு கிடச்சிது அம்மாவோடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால. ஸோ அதான் போடலாமேன்னு சொல்லிட்டு அம்மாவோடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால என்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல முன்னுரை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்க அம்மா சொன்னதை சொல்லியிருக்காங்க. உனது பார்வை இவ்வுலகின் வெளித்தோற்றத்தை ஊடுருவி செல்லும் ஆற்றலை பெறும்போது உன் வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்கும். அம்மா, இது அம்மா சொன்ன வார்த்தையை முன்னுரையில் முதல்ல வச்சு தொடங்குறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அம்மாவின் தெய்வீக லீலையை கண்டவாறு திரைமறைவில் இருப்பதிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாடகத்தில் எல்லா காட்சிகளும் எனக்கு புரிவதில்லை. இருந்தாலும் சாட்சியாக இருந்தபடி எனக்கு எந்த அளவு புரிகிறதோ அதில் திருப்தி அடைகிறேன். நான் அம்மாவிடம், அம்மா பலர் செய்வதைப் போல் உனக்கு பின்னால் ஓடுவது என் வழி அல்ல. நான் உன்னை நெருங்க வேண்டும் என எண்ணினால் நீயே என்னை அருகில் அழைத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பிறரை பிடித்து தள்ளிவிட்டு உன்னை நெருங்கும் திறமை எனக்கு இல்லை என்று பிரார்த்திப்பது வழக்கம். அம்மா ஒன்று கூட்டத்தில் முண்டியடித்து கொண்டு அம்மாவின் அருகில் நெருங்க வேண்டும், அல்லது அம்மாவின் அருகில் வர முயற்சி செய்யாமல் விலகி நிற்க வேண்டும். இவை இரண்டுக்கும் இடையில் இருந்தபடி இரு தரப்பினரையும் கண்டு பொறாமைப்படுவது கூடாது என்று சொல்வது வழக்கம். எனவேதான் விலகி நிற்பதிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மாவே என்னை தன் அருகில் அழைக்கும் வரை நான் காத்திருக்கிறேன். நாம் அனைவருமே ஆன்மீக வாழ்வை பற்றிய தவறான கருத்தை கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. ஆன்மீகம் பற்றிய நமது கற்பனை கோட்டைகள் இடிந்து விழுகின்றன. அப்போது நமது தவறான கருத்துகள் காற்றில் கலந்து மறைகின்றன. வாழ்க்கை நாம் எதிர்பார்ப்பது போல் அமைவதில்லை. நான் ஒரு ஆன்மீக நூலை எழுதுவேன் என்று நினைத்ததில்லை. ஆனால் அம்மாவின் அருளால் இந்த நூல் உருவாயிற்று. 2003ஆம் வருடம் அம்மாவை சுற்றி நாங்கள் சிலர் அமர்ந்திருந்தோம். அம்மா ஆசிரம விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். அப்போது அவர் குழந்தைகளை ஆன்மீக நெறிமுறையை இழப்பதை விட புல்லை தின்றாவது அந்நெறிமுறையில் வாழ்வது மேல். ஆன்மீக நெறிமுறைகளை காப்பதும் சிறு தவறும் நேராமல் கவனமாக இருப்பதும் நமது புனிதமான கடமையாகும். ஏனெனில் யாராவது ஒருவர் சிறு தவறு செய்துவிட்டாலும் நம்மை பின்பற்றி வரும் அனைவருமே தவறு செய்யக்கூடும் என்றார். ஆன்மீக பரம்பரையின் மகிமை பற்றிய அம்மாவின் இந்த விளக்கம் என் மனதில் மிக ஆழமாக பதிந்தது. அப்போது என் மனதில் புத்தகம் எழுத வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. குறிப்பாக அம்மாவின் ஞான செல்வத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்வது எனது கடமை என்று கருதினேன். அது ஒரு சிலருக்கு மட்டும் உரியதல்ல, மாறாக அஞ்ஞான இருளால் மூடப்பட்டிருக்கும் அனைவருக்கும் உரியதாகும். சிறந்த ஆன்மீக சாதனை செய்பவளாக என்னை ஒரு நாளும் பறைசேற்ற மாட்டேன். அதற்கு வெகு தொலைவில் இருப்பவள் நான். ஆனால் எப்படியோ மிக சிறிய அளவிலான எனது முயற்சியால் அம்மாவின் அருள் எனக்கு கிடைத்தது. ஆன்மீக பாதையில் பயணம் செய்பவளான நான் எனது சொந்த கருத்துக்களை உங்கள் முன் வைக்கிறேன். இந்நூலை படிப்பவர்களின் மனதில் பக்தி வாழ்வை மேற்கொள்ளும் தூண்டுதல் கிடைப்பதுடன் அம்மாவின் மகிமை அவர்கள் வாழ்வில் செயல்படுவதை புரிந்து கொள்ளும் வாய்ப்பளிக்கும் என்று நம்புகிறேன். சுவாமினி கிருஷ்ணாமிர்த பிராணா. சௌமியா அவங்க பேர், உண்மையான பெயர் சௌமியா. ஓகேவா? ஸோ இனிமேல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு முதல்லேருந்து பார்க்கலாம். அத்தியாயம் 1. ஓகே. அம்மாவின் இளமை பருவம்.
அனைத்திற்கும் நீ இறைவனையே அடைக்கலம் அடைந்தால் நீ எப்பொழுதும் வழிபாட்டு மனப்பான்மையுடன் இருப்பாய். இருமை உணர்வு நீங்கிவிட்டால் உன் வாழ்வே ஆராதனையாக பிரார்த்தனையாக மாறிவிடும். அம்மா. அம்மாவை இதுவரை கண்டிராத ஒருவரிடம் அம்மாவை பற்றி விவரிப்பது என்பது சிறிது கடினமான செயல். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மாவை தெரியாதவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கரெக்டு தானே? புரிஞ்சவங்க டக்குன்ட்டு அம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களே நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க ஏது என்னன்ட்டு. ஸோ தெரியாதவங்க கிட்ட நம்ம என்னத்தை சொன்னாலும் அவங்க காதில் ஏறாது. இந்த எருமை மாட்டில் மழை பெஞ்சு எப்படி இருக்கும்? ஸோ அசலவே அசலாதில்ல. ஸோ இதே தான், இந்த கான்செப்ட் தான். அம்மா பற்றி தெரியாதவங்க கிட்ட நம்ம என்னத்தை சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, அசர மாட்டாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அம்மா வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவர். அம்மா உலகிற்கு ஆட்சி வரும் தொண்டை பாராட்டி சமாதானத்திற்காக வழங்கப்படும் காந்திக்கின் விருது அம்மாவுக்கு வழங்கப்பட்ட போது டாக்டர் ஜென் குடால் அம்மாவை பற்றி சிறந்த உதாரணம் ஒன்றை கூறினார். என்ன உதாரணம் கூறியிருக்காரு? அழகான ஒரு வார்த்தை கூறியிருக்கிறாரு. அம்மாவை பற்றி, அம்மா எல்லா நன்மைகளின் மொத்த வடிவமாக திகழ்கிறார். இறை அன்பு அம்மாவாக மனித வடிவெடுத்து வந்திருக்கிறது என்றார். கரெக்டு தானே? அம்மா இறைவன் ஒரு அன்பு இறை வடிவமாக, அம்மா வந்து அந்த இறை வடிவமாக அன்பு வடிவமாக இந்த பூமிக்கு வந்திருக்காங்க. ஸோ இதை விட வேறு எந்த வார்த்தையாலையுமே அம்மாவை வந்து விளக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அம்மாவை விளக்குறதுக்கு வேறு வார்த்தைகளே கிடையாது. இறை வடிவம் அன்பு என்ற பெயரில் அம்மாவா அந்த உருவத்தில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா பிறந்தது முதலே மாறுபட்டவராக விளங்கினார். பிறந்த போதே தனது தாய் தமயந்தி அம்மாவை அவர் நடுங்க வைத்து விட்டார். பிறந்ததும் பிற குழந்தைகளைப் போல் அம்மா அளவில்லை. அம்மாவின் முகத்தில் புன்னகை காணும் வரை அவரது தாய் மிகவும் வருந்தினார். மேலும் அம்மாவின் உடல் கருநீல நிறமாக இருந்ததும் பெற்றோரை கவலையில் ஆழ்த்தியது. அம்மாவுக்கு பெற்றோர் சுதாமணி என்று பெயரிட்டனர். அதற்கு அமிர்தமணி என்று பொருள். அது பொருள் பொதிந்த பெயராக அமைந்தது. அம்மாவின் பெற்றோரும் உறவினர்களும் பாரம்பரியமான சமயத்திலும் பழக்க வழக்கங்களிலும் ஊறியவர்களாக வாழ்ந்தனர். ஆனால் அம்மாவின் செயல்களும் பழக்க வழக்கங்களும் அவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவையாக இருந்தன. அதனால் அவர்கள் அம்மாவிடம் நிச்சயமாக ஏதோ மனக்குழப்பம் இருக்க வேண்டும் என்று நினைத்தனர். அம்மா கடவுள் புகழையே இடைவிடாமல் பாடிக்கொண்டிருந்தார். சுற்றுப்புற சூழ்நிலைகளால் அவரது மனம் சிறிதும் ஈர்க்கப்படவில்லை. அவர் இரவு பகல் பாராது எப்போதும் கிருஷ்ண தரிசனத்தை பெற ஏங்கி கிருஷ்ணரை அழைத்து கொண்டே இருந்தார். ஆனந்த நடனம் ஆடியதுடன் அந்த இளம் வயதிலேயே அழகான பக்தி பாடல்களை புனைந்தார். சில நேரங்களில் அந்த ஆனந்த பெரு வெள்ளத்தை தாங்க முடியாமல் மதிமயங்கி கீழே விழுந்து விடுவார். அவரது இந்த விசித்திரமான செயல்கள் பெற்றோரையும் உறவினரையும் பயத்தில் ஆழ்த்தின. அம்மா மிக எளிமையான, கடுமையாக உழைக்கும் மீனவர்கள் வாழும் கிராமத்தில் பிறந்தார். இது மக்கள் அம்மா ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் என்ற தவறான முடிவுக்கு வர வழிவகுத்தது. அம்மாவின் குடும்பம் போதுமான சிக்கனமான பொருளாதாரம் நிறைந்த குடும்பமாகும். அக்கிராமங்களில் வாழும் மக்களுக்கு இதுவே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இயல்பாக அமைந்து வரும் வாழ்க்கை முறையாகும். அந்த கிராம வாழ்க்கையில் மிக சிறிய இயற்கை சீற்றம் கூட, அதாவது புயல், பெருமழை, கடல் சீற்றம் போன்றவை ஏற்படுமானால் அது கிராம மக்களை உணவு, உடை போன்ற அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத ஏழ்மையில் ஆழ்த்திவிடும். அம்மா சிறுமியாக இருந்த போதே
இத்தகைய ஏழ்மைக்கான காரணத்தை கண்டார். துன்பத்தால் வாடுபவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் கருதினார். இந்த எண்ணமானது துன்பத்தால் வாடுபவர்களுக்கு தனது வீட்டிலிருந்து உணவுப் பொருட்கள் அல்லது பணம் ஆகியவற்றை எடுத்து கொடுக்க செய்துவிடும். இவரது செயல் பெற்றோருக்கு பைத்தியக்கார செயலாகவும் பொறுத்து கொள்ள முடியாததாகவும் தோன்றும். இது அம்மாவுக்கு கடுமையான தண்டனையை வழங்கவும் வழி செய்யும். இத்தகைய செயல்களை கண்ட பெற்றோர் அம்மா இயல்புக்கு மாறாக நடந்து கொள்வதால் அவருக்கு ஏதோ கோளாறு இருப்பதாக முடிவு செய்தனர். அம்மா கடுமையாக உழைக்க அவர் மீது மேலும் பல வேலைகளை சுமத்தினர். தமயந்தி அம்மாவின் உடல்நிலை மோசமான போது அவருடைய சகோதர சகோதரிகளை பார்த்து கொள்வதற்காக அம்மா தனது படிப்பை 4வது வகுப்பு நிறுத்த நேர்ந்தது. அம்மாவுக்கு குழந்தையிலிருந்தே மிகவும் ஆழ்ந்த நினைவாற்றல் இருந்தது. வீட்டில் இருந்தபடியே புத்தகங்களை படித்து படிப்பை நிறைவு செய்து கொண்டார். தமயந்தி அம்மா தனது குழந்தைகளை இளம் வயதிலேயே பிரார்த்தனைக்காக விடியற்காலையில் எழுப்பி விடுவார். அம்மாவின் சகோதர சகோதரிகள் தமயந்தி அம்மா அதிக நேரம் உறங்கினால் நாமும் சற்று அதிகமாக உறங்கலாம் என்று எண்ணுவார்கள். ஆனால் அம்மா மட்டும் விடியற்காலை பிரார்த்தனைக்காக மிகவும் மகிழ்ச்சியுடன் விழித்தெழுவார். அக்குடும்பத்தின் பிறந்த குழந்தைகளில் அவர் ஒருவர் மட்டுமே உண்மையான பக்தி உள்ளவராக இருந்தார். அம்மா ஒவ்வொரு மூச்சிலும் கடவுளை நினைக்க தவற மாட்டார். அல்லும் பகலும் இடைவிடாமல் கடவுளின் பெயரை உச்சரிக்கும் முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். கடவுளின் உருவம் அவர் இதயத்தில் காட்சி தரும். கடவுளுடைய பெயரை சொல்லாமல் அவர் ஒரு அடி கூட நடக்க மாட்டார். அப்படி ஒரு அடி வைத்துவிட்டால் மறுபடியும் பின்னாலே திரும்பி நடந்து கடவுளின் பெயரை சொல்லிய பிறகே முன்னோக்கி நடப்பார். நதியில் குளிக்கும்போது நீருக்குள் மூழ்கி எழுவதற்கு முன் நீருக்குள் இத்தனை முறை மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்று உறுதியெடுத்து கொள்வார். இடைவிடாது கடவுளை நினைப்பதில் அம்மாவிடம் அவ்வளவு ஆர்வம் இருந்தது. அம்மாவிற்கு 6 அல்லது 7 வயது ஆனபோது வாழ்வின் பொருள் என்ன என்பதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டார். நம்மை போன்றோருக்கு அது வாழ்வின் இறுதியில் எழ வேண்டிய சிந்தனையாகும். உலக வாழ்க்கை வாழ்ந்த பிறகு நாம் இப்படிப்பட்ட ஆலோசனையில் ஆழ்வோம். மற்ற குழந்தைகள் எல்லாம் பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருந்த வயதில் சிறுமியான சுதாமணி இந்த உலகின் ஏன் இவ்வளவு அதிகமான துன்பங்கள் இருக்கின்றன என்பது பற்றி ஆழ்ந்து யோசிப்பார். அவர் தன் கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கு சென்று உபயோகமற்ற காய்கறி துண்டுகளையும் வடித்த கஞ்சியையும் எடுத்து வந்து தன் வீட்டு பசுக்களுக்கு உணவாக அளிப்பார். அவ்வாறு செல்லும்போது சில வீடுகளின் வயதானவர்களும் நோயற்றவர்களும் இருப்பதையும் அவர்கள் அந்த வீட்டில் சரியான முறையில் கவனிக்கப்படாததையும் காண்பார். அந்த முதியவர்கள் அம்மாவிடம் தங்களது வளர்ந்துவிட்ட பிள்ளைகள் ஒரு காலத்தில் தங்களுக்கு பாத பூஜை செய்ததையும் தங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் பிரார்த்தனை செய்ததையும் தங்களுக்கு வயதாகிவிட்டால் நல்ல விதத்தில் காப்பதாக உறுதிகள் எடுத்ததையும் கூறுவார்கள். ஆனால் இப்பொழுதோ பரபரப்பு நிறைந்த வாழ்விற்கு இடையில் பிள்ளைகள் தங்கள் உறுதிகளை எல்லாம் மறந்து விட்டார்கள். முதியவர்களை அலட்சியம் செய்து விட்டார்கள். சில நேரங்களில் அவர்களை மோசமாகவும் நடத்தினார்கள். அம்மா சிறுமியாக இருந்தாலும் அந்த வயதானவர்களை எல்லாம் தன் வீட்டிற்கு அழைத்து செல்வார். அவர்களை வெந்நீரில் குளிப்பாட்டி அவர்களுடைய துணிகளை எல்லாம் தங்களுடைய குடும்பத்திற்கு சொந்தமான குளத்தில் துவைத்து கொடுப்பதுடன் அவர்களை அவர்கள் வீட்டில் கொண்டு விடுவதற்கு முன் உணவும் அளிப்பார். சில நேரங்களில் அந்த முதியவர்கள்
வீடுகளை சாப்பிடுவதற்கு வேண்டிய உணவு இல்லை எனில் தன் வீட்டிலிருந்து உணவை எடுத்து அவர்களிடம் கொடுத்து அனுப்புவார். இது அம்மாவின் பெற்றோருக்கு தெரிந்தால் திட்டுவார்கள். சில நேரங்களில் அடிக்கவும் செய்வார். ஆனால் இந்த திட்டோ அடி உதையோ அம்மாவின் செயல்களை தடுத்து நிறுத்தவில்லை. ஏனெனில் அது மீனவர்கள் வாழும் ஏழ்மை நிறைந்த கிராமமாகும். பலர் நோயாளிகளாகவும் வறுமையில் வாடுபவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்க்கும் அம்மா வாழ்வின் பொருள்தான் என்ன என்பது பற்றி ஆழ்ந்து சிந்திப்பார். எங்கும் துன்பத்தால் வாடுபவர்களை கண்டு வருந்திய அம்மா ஒரு முறை, நான் தீயில் குதித்து உயிரை விட்டுவிட விரும்புகிறேன் என்றார். வாழ்க்கை ஏன் இவ்வளவு துன்பங்கள் நிறைந்ததாக இருக்கிறது என்று அம்மாவின் இடைவிடாத கேள்விக்கு கடைசியாக அவருக்குள்ளிருந்தே விடை கிடைத்தது. மக்களின் துன்பங்களுக்கு அவர்களின் செயலே காரணமாகும். மக்கள் இப்பிறவியிலோ அல்லது இதற்கு முந்தைய பிறவிகளிலோ செய்த கர்மங்களின் பயனாக இத்துன்பங்கள் கிடைக்கின்றன என்பது அவருக்கு தெளிவாக விளங்கியது. செய்த செயல்களின் பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். முற்பிறவிகளின் முறையற்ற செயல்களின் பலன் இப்பிறவியில் பல்வேறு துன்பங்களாக வந்து அவர்களை வாட்டுகிறது. ஆனால் அம்மா வேதனைப்படுவது அவர்களின் கர்ம பலன் எனில் அதை நீக்க முயற்சிப்பது தனது கடமை என்று கருதினார். நாம் நடந்து செல்லும் வழியில் காணப்படும் பள்ளத்தில் யாராவது விழுந்திருந்தால் பள்ளத்தில் விழுந்தது அவரது கர்ம பலன் என்று நாம் நினைக்க மாட்டோம். கை நீட்டி அவர் வெளியேற உதவுவோம். அது நமது கடமையாகும். இது உண்மையை அறிந்த அம்மா சிறு வயதிலிருந்தே தனது ஒவ்வொரு செயலையும் துன்பப்படும் மனித குலத்திற்கு தன்னால் இயன்ற அளவு உதவும் வகையில் அமைத்து கொண்டார். கிராம மக்கள் பஜனை பாடுவதற்கு அம்மாவை தங்கள் வீட்டிற்கு அழைப்பது வழக்கம். அம்மாவின் மிக இனிமையான குரலில் சிறப்பையும் அவரே எழுதிய பக்தி பாடல்களின் சுவையையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அக்கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திலும் பஜனை புத்தகங்கள் இருக்கும். அம்மா அந்த வீடுகளுக்கு சென்று பஜனை புத்தகங்களை பார்த்து அதில் அவருக்கு பிடித்த பாடலை பாட துவங்குவார். பிறகு அந்த வீட்டில் இருப்பவர்கள் பஜனை புத்தகத்தை திறந்து பார்ப்பார்கள். அதில் அம்மா பாடிய பாடல் இருந்த பக்கம் காணாமல் போயிருக்கும். அம்மா அதை கிழித்து எடுத்து சென்றிருப்பார். சில நேரங்களில் பஜனை புத்தகத்தை அப்படியே எடுத்து சென்று விடுவார். அம்மாவின் குடும்பத்தினர் அவருடைய இச்செயலை கண்டு மிகவும் வருந்தினர். அந்த புத்தகத்தை இழந்தவர்கள் மற்றும் பாடல் புத்தகம் கிழிக்கப்பட்ட வீட்டை சேர்ந்தவர்கள் தங்கள் வீட்டில் அவை இருப்பதைக் கண்டு சண்டைக்கு வருவார்களோ என்று பயப்படுவார்கள். இதை குறித்து கேட்டால் அம்மா வாயை திறக்கவே மாட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அம்மா இது குறித்து விளக்கினார். ஒருவருடைய வீட்டிற்கு ஒரு மகான் சென்று பஜனையோ பூஜையோ செய்தால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் அவர்களுக்கு ஏதாவது தட்சிணை அளிக்க வேண்டும். அம்மா பஜனை பாடிய வீடுகளில் இது பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏனெனில் அவர் சாதாரண கிராம பெண்ணே அல்லவா. அதற்கு பதிலாக அவர்கள் மீது கொண்ட கருணையால் அவர்களுடைய பஜனை புத்தகத்தை அல்லது அதன் ஒரு பக்கத்தையோ எடுத்து வந்து விடுவார். இப்படியாக அவர்களுக்கு குறை ஏதும் நேராமல் காப்பாற்றினார். அம்மாவின் மூத்த சகோதரி தங்கள் இளமைக்கால வாழ்வை பற்றி பேசும்போது எல்லோருமே அம்மாவை பைத்தியம் என்று அழைத்து வந்ததாக சொன்னார். சிறு வயதிலேயே அம்மா மிக கனமான ஒரு பொருளை தூக்கி இது மிகவும் லேசாக இருக்கிறது என்பார், அல்லது செய்வதற்கு மிகவும் கடினமான வேலைகளை செய்துவிட்டு இது மிக எளிதான வேலையாக இருந்தது என்பார். இத்தகைய அம்மாவின் பேச்சிற்கு எந்தவித பொருளும் இருப்பதாக அவர்களுக்கு தோன்றவில்லை. இப்படி அவர் பேசுவது
இவர்களுக்கு மிகுந்த எரிச்சலை தந்தது. பிற்காலத்தில் அம்மா விளக்கிய போதுதான் இதன் பொருள் அவர்களுக்கு விளங்கியது. அம்மா முற்றிலும் பிறரிலிருந்து மாறுபட்டவராக விளங்கினார். அம்மா தமது தெய்வீக இயல்பை பற்றி பிறருக்கு விளக்க முயற்சி செய்தார். ஆனால் அவ்வேளையில் இவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் 4 சகோதரிகளும் ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தார்கள். அம்மா ஒரு பஜனை பாடலை பாடிக்கொண்டிருந்தார். திடீரென்று அவர், இப்போது நாம் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்திருக்கிறோம். ஒரு நேரம் வரும், அப்போது நீங்கள் எல்லோரும் என்னை பார்ப்பதற்கு வரிசையில் காத்திருக்க வேண்டி வரும் என்றார். அப்போது சகோதரர்கள், இவள் தன்னை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறாள், இவளுக்கு பைத்தியம் நன்றாகவே முற்றிவிட்டது என்று நினைத்தனர். இதுபோல அம்மாவின் மகிமைகளை விளக்கும் பல நிகழ்ச்சிகள் நடந்தன. ஒரு நாள் அம்மாவும் அவரது 2 சகோதரிகளும் அருகிலிருந்த நகரத்தில் அமைந்துள்ள ஒரு கோவிலுக்கு சென்றனர். சரியாக மாலை நேர ஆரத்தி நடக்கும் வேளையில் ஆலயத்திற்குள் நுழைந்தனர். கோயில் கருவறையில் கதவுகள் ஏறக்குறைய மூடப்பட்டிருந்தன. ஆனால் அவர்களால் மூடியிருந்த கதவு இடுக்கின் வழியாக உள்ளே நடப்பதை காண முடிந்தது. கோவில் பூசாரி அம்மனுக்கு பூஜை செய்து கொண்டிருந்தார். ஆரத்தி எடுத்த வேளையில் அவர் பூக்களை சிலையின் காலடியில் அர்ச்சிக்க முயன்றார். ஆனால் பூக்கள் சிலையின் கால்களில் விழவில்லை, வேறு திசையில் சென்று விழுந்தன. குழப்பமடைந்த அவருக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அம்மா தன் சகோதரிகளுக்கு இடையில் நின்று கொண்டிருந்தார். பூசாரி திடீரென்று எழுந்து பூத்தொட்டு மற்றும் ஆரத்தி விளக்கோடு ஒரு மாலையும் எடுத்துக்கொண்டு கருவறையிலிருந்து வெளியே வந்தார். அவர் நேராக அம்மா நிற்கும் இடத்திற்கு வந்து அம்மாவின் காலடியில் பூக்களை அர்ச்சித்தார். மாலையை அம்மாவின் கழுத்தில் சூட்டினார். ஆரத்தி காட்டினார். அம்மா தன்னை மறந்தவராக கண்கள் லேசாக மூடியிருக்க, பின்னால் இருந்த சுவற்றின் சாய்ந்தபடி பூசாரியின் தலையை தொட்டு ஆசீர்வதித்தார். பிறகு அவரும் அவருடைய சகோதரிகளும் ஆலயத்திலிருந்து புறப்பட்டனர். கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் இந்த காட்சியைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். கோவில் பூசாரி மூர்த்திக்கு பூஜையை செய்யாமல் ஒரு சிறுமிக்கு பூஜை செய்வதை அவர்கள் இதற்கு முன் கண்டதில்லை. அம்மாவின் சகோதரிகளும் இந்நிகழ்ச்சிகளைக் கண்டு ஆச்சரியத்தால் அப்படியே நின்றுவிட்டார்கள். ஆனால் தங்கள் சகோதரியை சுற்றிலும் நடக்கும் கற்பனை கெட்டாத நிகழ்ச்சிகள் இதற்குள் அவர்களுக்கு பழகி போயிருந்தது. அம்மா வீட்டில் அன்றாடம் காலை முதல் இரவு வரை இடைவிடாமல் வேலைகளை செய்வார். கடினமாக உழைத்தாலும் அவர் மனம் கடவுளிடமே மூழ்கியிருந்தது. வீட்டில் இருந்த பசுக்களுக்கு புல் அறுத்து வந்து போடுவதும் தண்ணீர் காட்டுவதும் அம்மாவின் வேலைகளில் ஒன்றாகும். இதற்காக அந்த கிராமத்தில் இருந்த சிறுமிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து புல்லறுக்க செல்வார்கள். சாதாரணமாக இதை செய்ய 2 மணி நேரம் ஆகும். புல் இருக்கும் இடத்தை அடைந்ததும் மற்ற பெண்கள் புல்லறுக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் அம்மா ஒரு ஓரமாக சென்று அமர்ந்து கண்களை மூடி தியானத்தில் ஆழ்வார். இதை காணும் மற்ற பெண்கள் அம்மா தியானிப்பதை அறியாமல் அவர் ஓய்வெடுப்பதாக நினைப்பார்கள். இந்த பெண்கள் தாங்கள் வைத்திருக்கும் பெரிய கூடைகளில் புல்லை அறுத்து நிரப்புவார்கள். சுமார் 1 அல்லது 1.5 மணி நேரத்திற்கு பின் தியானத்தில் ஆழ்ந்திருந்த அம்மா சட்டென்று எழுவார். கதிர் அரிவாளை எடுத்துக்கொண்டு 20 நிமிடத்தில் புல்லை அறுத்து கூடைகளை நிரப்பிடுவார். மற்ற சிறுமியர் 2 மணி நேரத்தில் 3 கூடைகளில் புல்லறுத்து நிரப்ப அம்மா 20 நிமிடங்களில் 5 கூடைகளை நிரப்பி விடுவார். வீட்டிற்கு திரும்பும் வழியில் எல்லா சிறுமிகளும் அம்மா தங்கள் கூடைகளிலிருந்த புல்லை திருடிவிட்டதாக சண்டை போடுவார்கள். அம்மா திருடியே தன் கூடைகளின் புல்லை நிரப்பியிருக்க வேண்டும், இல்லாவிடில் அவ்வளவு விரைவில் எப்படி 5 கூடைகளை நிரப்ப முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அம்மா ஒரு வேலைக்காரியைப் போல கடினமாக உழைத்தது மட்டுமல்ல, அப்படியே அவர் நடத்தப்பட்டார். அடிக்கடி தண்டனைகள் அளிக்கப்பட்டன. ஆனால்
பிறருக்கு உதவுவதால் தான் துன்பங்களை அனுபவிக்கிறார் என்பதை அம்மா வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவற்றை பொறுமையோடு சகித்து கொண்டார். அம்மா தன் இதயம் நிறைந்து பெருகும்படி கிருஷ்ணரிடம் அழுவார். அம்மாவின் வாழ்வில் அவர் அதிகமான துன்பங்களை அனுபவித்த போது அவர் மனம் மிகுந்த பக்தியுடன் கடவுளை நோக்கி திரும்பும். ஸோ இதோட அத்தியாயம் 1 அம்மாவின் இளமை பருவம் கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு அத்தியாயம் 2 பார்க்கலாம். இந்த மாதிரி வாசிப்பதனால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது சுவாமினி எழுதின புக்கு. சுவாமினி கிருஷ்ண பிராணான்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க எழுதின புக்கு. ஸோ எல்லாமே எளிமையான வார்த்தைகளில் தான் இருக்குது. அதனால் நம்ம ரீட் பண்ணால் எல்லாத்துக்கும் புரியுங்கிறதுனால தான் ரீட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். ஸோ நாளைக்கு 2வது அத்தியாயம் பார்ப்போம். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. நம சிவாயா.